வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோரில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு ஒரு நட பார்த்துட்டு வரலாம் வாங்க. சரவணன் எப்போ பார்த்தாலும் கோவிலுக்குன்னு பரபரப்பாக போகிறது பார்த்து பாண்டியன் சந்தேகப்பட்டு சரவணனை பின்னாடியே போய் பார்க்குறாரு. அங்கே சரவணன் அஞ்சலி கூட பேசிட்டு இருக்கதை பார்த்துட்டு சத்தம் இல்லாமல் கடைக்கு வந்துடுறாரு பாண்டியன். நைட்டு கடையை பூட்டிட்டு ரெண்டு பேரும் நடந்து போகிறாங்க. பாண்டியன் மெதுவாக சரவணன் கிட்ட அந்த பேச்சை ஆரம்பிக்கிறாரு. சரவணன் அதிர்ச்சியாகி நிற்க, டேய் சாயந்தரம் நீ கோவிலுக்கு போறேன்னு போன, நான் உன் பின்னாடியே வந்து பார்த்தேன், நீ கோவிலில் ஒரு புள்ள கூட பேசிக்கிட்டு இருந்த அப்படின்னு பாண்டியன் சொல்ல சரவணனோட கால்கள் அப்படியே நின்றுது. ஏண்டா அந்த புள்ள அப்படின்னு கேட்டுக்கிட்டே பாண்டியன் பக்கவாட்டில் திரும்ப அங்க சரவணன் இல்ல, 5-6 அடி பின்னாடி நிக்கிறாரு. பாண்டியன் திரும்பி பார்க்கறத உணர்ற சரவணன் வேகமா அப்பான்னு வர்றாரு. இல்லடா, நீ வளர்ந்துட்ட, யார்கிட்ட பேசணும் யார்கிட்ட பேசக்கூடாதுன்னு நான் சொல்லக்கூடாதுதான் அப்படின்னு பாண்டியன் சொல்ல சரவணன் கொஞ்சம் தவிப்போட அவங்க அப்பாவை பார்த்துக்கிட்டே கூட நடக்கிறாரு. அவர் முகம் அப்படியே வேர்த்து என்ன வழியிற மாதிரி இருக்கு. இப்பதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உன் வாழ்க்கையில இருந்து ஒரு புள்ள போயிருக்கு, விவாகரத்து கேஸும் போய்கிட்டு இருக்கு, அதுக்குள்ளேயே இன்னொரு புள்ள கூட பேசுறியடா, என்னடா நியாயம் இது அப்படின்னு பாண்டியன் கேட்க சரவணன் எதுவுமே சொல்ல முடியாம நடக்கிறாரு. அப்புறம் இன்னொரு விஷயம்டா, மயில் நம்ம வீட்டில் இருக்கப்போ ஒரு விஷயம் சொல்லுச்சு, உனக்கும் வேற ஒரு பிள்ளைக்கும் தொடர்பு இருக்குன்னு, அந்த பொண்ணு தான் இந்த பொண்ணா அப்படின்னு பாண்டியன் கேட்டுட அதிர்ந்து போய் நிமிர்ற சரவணன், ஐயோ அப்பா, எனக்கு யார் கூடயும் தொடர்பெல்லாம் இல்லப்பா, மயில் என் கூட இருந்த வரைக்கும் வேற யாரையும் நான் மனசால கூட நினைச்சு கூட பார்த்தது இல்லப்பா அப்படின்னு சரவணன் சொல்ல பாண்டியன் திரும்பி நின்று சரவணனை பார்த்து, ஓ அப்பா இப்ப நினைக்கிறியான்னு கேக்குறாரு. அப்பா அப்படின்னு பயமும் பதட்டமா சரவணன் அவங்க அப்பாவை பார்க்க, சொல்லுடாங்கிற மாதிரி பாக்குறாரு. அப்படியும் இல்லப்பா, நீங்க கோவில்ல பார்த்த பொண்ணு பேரு அஞ்சலி, அவ என் கூட படிச்சா அப்படின்னு யோசிச்சு யோசிச்சு சொல்ற சரவணன். அது மயில் நம்ம வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் ஒரு நாள் எதேச்சியா நானும் அஞ்சலியும் கோவில்ல பார்த்தோம், பேசணும், அது என்னமோ தெரியலப்பா, அவ கூட பேசுறது என் மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கு. அஞ்சலிக்கும் அப்படிதான்ப்பா, மத்தபடி எந்த ஒரு தப்பான நோக்கமோ என்னோட மனசுலயும் சரி அஞ்சலியோட மனசுலயும் சரி சுத்தமா கிடையவே கிடையாதுப்பா அப்படின்னு சரவணன் சொல்ல, சொல்லு அப்படின்ற மாதிரி தலையாட்டுறாரு பாண்டியன். வீட்டுல என்னோட வாழ்க்கைய நினைச்சு ஒவ்வொருத்தரும் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க, அதனால என் மன வேதனைய உங்ககிட்ட கொட்டாம எதுவுமே நடக்காத மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன்ப்பா. என் வாழ்க்கையில நடந்ததெல்லாம் இந்த நிமிஷம் இந்த செகண்ட் வரையிலும் கூட என்னால நம்ப முடியலப்பா. சரசரன்னு என்னென்னமோ நடந்து முடிஞ்சிருச்சு, இப்ப வரைக்கும் நடந்துகிட்டு தானே இருக்கு. கடைக்கு வர்றவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க 1000 பேரு என்ன 10,000 கேள்விக்கு மேல கேள்வியா கேட்டுக்கிட்டே இருக்காங்கப்பா. எனக்கு அவங்களுக்கெல்லாம் என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல, எதை புடிச்சுக்கிட்டு அடுத்த அடியை எடுத்து வைக்கிறதுன்னு கூட தெரியல. இதையெல்லாம் நானும் யார்கிட்டயாவது மனசு விட்டு பேசணும் இல்லப்பா. மயில முழுசா மறந்துட்டியான்னு கேட்டா அதுக்கு பதில் இல்லதான்ப்பா. ரூம்குள்ள நுழைஞ்சாவே அவன் நினைப்பாதான் இருக்கு, அவன் என்கிட்ட அன்பா பாசமா இருந்த நாள் எல்லாமே என் நினைவுல இருக்குப்பா. ஆனா அடுத்த செகண்டே அடுத்த நிமிஷமே வந்து உண்மையான்னு கேட்டா என்கிட்ட பதில் இல்லப்பா அப்படின்னு சரவணன் மனசுல இருக்கிறத பூரா அவரால் முடிஞ்ச அளவுக்கு பாண்டியன் கிட்ட கன்வே பண்றாரு. அவரோட உண்மையான சிச்சுவேஷன் வார்த்தைகள்ல வருது. அப்படியே குழம்பி போயிடுறேன், குழம்பி தெளிஞ்சு இப்படியே தெளிஞ்சு குழம்பின்னு எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குப்பா. இப்போ அஞ்சலி கிட்ட பேச தொடங்கினதுக்கு அப்புறம் தான் என் மனசு கொஞ்சம் ஆறுதலா இருக்குப்பா. அவளும் என்னைய மாதிரி ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு நிறைய வேதனைகளை அனுபவிச்சுட்டு இருக்காப்பா. இப்போ டைவர்ஸ் வாங்கிக்கிட்டு அவங்க அம்மா அப்பா கூட இருக்காப்பா அப்படின்னு சரவணன் சொல்லிட்டு போக பாண்டியன் இன்னும் கொஞ்சம் அதிர்ச்சியோட பாக்குறாரு. அவளுக்கும் என் வேதனை நல்லாவே புரியும் அப்படின்னு சரவணன் சொல்ல பாண்டியன் எதுவுமே சொல்ல முடியாம யோசனை பண்றாரு. அப்பா திரும்பவும் நான் சொல்றேன்ப்பா, நாங்க தப்பாலாம் எதுவும் பேசல, உன் வாழ்க்கையிலயும் அப்படி நடந்துருச்சு, என் வாழ்க்கையும் இப்படி நடந்துருச்சு அப்படின்னு ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி ஆறுதல் தான்ப்பா சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னு சரவணன் சொல்ல பாண்டியன் அவரை ஒரு மாதிரியா பாக்குறாரு. அது தப்புன்னா சொல்லிடுங்கப்பா, இதுக்கப்புறம் நான் அஞ்சலி கிட்ட பேசவே இல்லை அப்படின்னு சரவணன் சொல்ல பாண்டியன் பயங்கரமா யோசிக்கிறாரு. ஏண்டா நீ படிக்கிறப்போ ஒரு புள்ளைய விரும்பினேன்னு சொன்னியே, நான் கூட அந்த புள்ளைக்கு சொந்த பந்தான்னு யாரும் இல்ல, அந்த புள்ளைய நீ கல்யாணம் பண்ண வேணாம்னு சொன்னேனே, அந்த புள்ளதான் இந்த புள்ளையான்னு கரெக்டா புடிச்சிடுறாரு பாண்டியன். சரவணன் அப்படியே அசந்து போய் நிக்கிறாரு. அப்படின்னு பாண்டியன் கேட்க, ஆமாப்பா அப்படின்னு மறைக்காம ஒத்துக்கிறாரு சரவணன். ஓ அப்படின்னு யோசிக்கிறாரு பாண்டியன். மயில் போனதுக்கு அப்புறம் அஞ்சலி எங்க இருக்கா என்ன பண்றா அப்படின்னு நானா தேடி போய் பேசுனதெல்லாம் கிடையாதுப்பா. எதேச்சையா கோவில்ல பார்த்தோம், பேசணும், அவ்வளவுதான். எங்க ரெண்டு பேருக்குள்ள நல்ல நட்பு மட்டும்தான்ப்பா இருக்கு அப்படின்னு சரவணன் சொல்ல அப்படின்னு பாண்டியன் நடக்க ஆரம்பிக்க
கூடவே சரவணனும் நடக்கிறாரு. நான் என் மனசுல இருந்ததை சொல்லிட்டேன், என்னோட நிலைமையும் சொல்லிட்டேன், இதுக்கு மேல நீங்க தான்ப்பா பேசணும் அப்படிங்கிற மாதிரி சரவணன் அப்பாவையே பார்த்துட்டு நடக்கிறாரு. 2 பேரும் நடந்து வந்துட்டு இருக்காங்க. மீனா குவார்டர்ஸ்ல அன்னத்துக்கு முட்டு கொடுத்து உட்கார்ந்து இருக்காங்க. ஆபீசர் செந்தில் அப்படியே அயர்ந்து போய் வர மீனா எழுந்து நின்னு ஏங்க இவ்வளவு லேட்டுன்னு கேக்குறாங்க. கொஞ்சம் வேலை அதிகமா இருந்தது அதான் அப்படின்னு ஆபீசர் சொல்ல, சரி ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க, நான் போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு மீனா உள்ளர போறாங்க. அவ்வளவு நேரம் தொங்கனான்னு நடந்து வந்த செந்தில் இப்ப விறுவிறுப்பா நடந்து போறாரு. வர்றவரு பீரோ கிட்ட வந்து நின்னு மீனா எதுவும் வர்றாளா, எதுவும் சத்தம் கேக்குதானு அங்கேயும் இங்கேயும் பாக்குறாரு. பேக்ல இருந்து கட்டு கட்டா பணத்தை எடுக்கிறாரு. கொண்டு வந்த பேக பக்கத்துல டீப்பாய் மேல வைக்கிறாரு. நோட்டு கட்டை கையில எடுத்து பாக்குறவரு பீரோவை திறந்துட்டு ஒரு கட்டா அப்படியே ஆசையா நகர்த்தி பாக்குறாரு, சீட்டு கட்டு மாதிரி. அப்போ அவரை பார்க்க ஒரிஜினல் சைக்கோ மாதிரியே இருக்காரு. அவரு அந்த பணக்கட்டுங்களை ரசிச்சிட்டு இருக்க, ஏங்க அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே கதவை திறந்து உள்ளர வர்றாங்க மீனா கூட்ட சத்தத்துல திடுக்கிட்டு போய் பயந்து போய் படார்னு கையில இருக்க மொத்த பணத்தையும் கீழே போட்டுடுறாரு. அது அப்படியே தரையில சரிஞ்சு அங்கேயும் இங்கேயுமா செதறி அவர் கால் கிட்ட கொஞ்சமா விழுந்து கிடக்கு. அவர் அப்படியே அதிர்ச்சியோட மீனாவை பார்க்க, மீனாவும் அவர் முகத்தை பாக்குறவங்க கையில இருந்து நழுவி கீழே விழுந்த பணத்தை பாக்குறாங்க. அவங்களும் பயங்கர அதிர்ச்சியோட பணத்தை பார்த்துட்டு நிமிந்து செந்தில பாக்குறாங்க. செந்தில் ஐயோங்கிற மாதிரி பதறிக்கிட்டு அசைய கூட முடியாம நிக்க மீனா குனிஞ்சு அந்த பணக்கட்டுங்களையும் பணத்தையும் பொறுக்குறாங்க. அவங்க எல்லாத்தையும் எடுத்து அப்படியே கைய பணத்தோட செந்தில் முன்னாடி நீட்டுறாங்க. அவர் அப்படியே அதிர்ச்சியோடவே பார்த்துட்டு இருக்க, ஏதுங்க உங்களுக்கு இவ்வளவு பணம்னு மீனா நார்மலா தான் கேக்குறாங்க. செந்திலோட உதட்டுல வார்த்தை வரல, வெறும் காத்து தான் வருது. பட்பட்பட்டுன்னு உதடு ரெண்டும் டைப் அடிச்சிட்டு இருக்கு. கொஞ்சம் சமாளிச்சுக்கிட்டு, நீ காஃபி போட்டு தானே போயிருந்த, எதுக்கு இப்ப வந்தேங்கிறாரு. ஆமா போனேன், சக்கரை காலி ஆயிடுச்சேன்னு ஞாபகம் வந்தது, கடைக்கு போய் வாங்கிட்டு வரையலான்னு கேட்கறதுக்கு தான் வந்தேன் அப்படின்னு மீனா சொல்ல, சக்கரை போடாமலே நீ காஃபியோ டீயோ எதுவானாலும் கூட போதும் அப்படின்னு செந்தில் பயத்தோட சொல்ல, அத நான் பாத்துக்கிறேன், உங்களுக்கு ஏது இவ்வளவு பணம்னு அங்கேயே நிக்கிறாங்க மீனா. செந்திலோட நெத்தில வேர்த்து அப்படியே சைட்ல வழியுது. அதை தொடச்சிக்கிட்டு, பணம் என்ன மீனா, பணம் தானே, அதுக்கு எதுக்கு நீ இப்படிலாம் கேள்வி கேட்குற அப்படின்னு வழியிற வியர்வையை தொடக்கிறாரு அவரு. ஆளும் சரியில்லை, மொழியும் சரியில்லை, ஆக்டிவிட்டிஸும் சரியில்லைன்ற மாதிரி மீனா பார்த்துட்டு இருக்க. ஏய் என்ன அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கிற என்னைய? நான் என்ன அப்பா கடையிலையா வேலை பார்த்துட்டு இருக்கேன், பணமே இல்லாம இருக்கிறதுக்கு? கவர்மெண்ட் வேலை தானே பார்த்துட்டு இருக்கேன், கையில காசு இருக்க தானே செய்யும், பணம் புழங்க தானே செய்யும், இது என் சம்பள பணம் கொடு அப்படின்னு மீனா கையில 2 கையையும் வச்சு மொத்தமா புடுங்கிக்கிறவரு மீனாவை நேர்ல பார்க்க முடியாம முகத்தை திருப்பிக்கிறாரு. இவ்வளவா உங்க சம்பளத்தை என்ன கையில கேஷாவா கொடுக்கறாங்க அப்படின்னு மீனா கேட்க, மறுபடியும் வழியிற வியர்வையை தொடக்கிறாரு செந்தில். இது சம்பள பணம் இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும், உங்க கையில ஏது இவ்வளவு பணம் அப்படின்னு மீனா கேட்க, பணங்கிறாரு செந்தில். ஆமா பணம் தான், சொல்லுங்க அப்படின்னு மீனா கேட்க, அது இம்புட்டு பணம் வந்து நான் அப்படின்னு தடுமாறுறவரு டக்குன்னு ஒரு வழியை கண்டுபிடிச்ச மாதிரி, அதான் அப்பாவுக்கு நிறைய பணம் கொடுக்க வேண்டி இருக்குல்ல, அந்த பணத்துக்கு ஏற்பாடு பண்ணனேன், அப்படி ஏற்பாடு பண்ண பணம் தான் இது அப்படின்னு உளறி கொட்டி கிளறிட்டு இருக்காரு. மீனா குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டே இருக்க, ஏய் அவருக்கு கொடுக்க வேண்டிய பணம் தான் அப்படின்னு செந்தில் சொல்ல, கொடுக்கணும் தான், அதுக்காக மறுபடியும் யார்கிட்டயாவது போய் கடன் வாங்கிட்டு வந்தீங்களான்னு கேக்குறாங்க மீனா. சே கடன்லாம் நான் ஒன்றும் வாங்கல அப்படின்னு செந்தில் சொல்ல, அப்புறம் ஏதுங்க இவ்வளவு பணம் அப்படின்னு மீனா கேட்க டென்ஷன் ஆயிடுறாரு செந்தில். ஏய் எதுக்குடி திரும்ப நோண்டி கேட்டுக்கிட்டே இருக்க அப்படின்னு செந்தில் சொல்ல, அது சரி இவ்வளோ பணத்தை நான் கையில் வச்சிருந்தா ஏன்னு கேட்க மாட்டீங்களா அப்படின்னு மீனா கேட்க, கேட்பேன் தான் அப்படின்னு இழுக்கிறாரு செந்தில். இப்போ நானும் அப்படிதான் கேட்குறேன், பதில சொல்லுங்கன்னு மீனா கேட்க, இந்த பணம் பேங்க்ல ஆர்டி இருக்குல்ல, அதான் ரெக்கரிங் டெபாசிட், அது ஒன்று போட்டிருந்தேன் மீனா, அந்த பணம் தான் ஆர்டி தான் இது அப்படின்னு செந்தில் சொல்ல, ஆர்டியா அப்படின்னு ஆச்சரியமா கேட்குறாங்க மீனா. ஆமா அப்படின்னு செந்தில் சொல்ல, எனக்கு தெரியாம எப்ப நீங்க ஆர்டி போட்டீங்க அப்படின்னு அடுத்த கேள்வியை எடுத்து வைக்கிறாங்க மீனா. அது நான் போட்டேன் மீனா, வேலைக்கு சேர்ந்தேன்ல அப்பவே நான் போட்டேன், என்னைக்காவது நமக்கு தேவைப்படும்ல, உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்ல, அதுக்காக தான் போட்டேன், நிறைய செலவு இருக்குல்ல, அதுவும் இல்லாம உங்க அப்பா வீடெல்லாம் வாங்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாருல, அதுக்கெல்லாம் யூஸ் ஆகட்டுமேனு தான் நான் முன்னாடியே ஆர்டிலாம் போட்டிருந்தேன் மீனா. ஆர்டி பணம் மீனா இது
ரெக்கரிங் டெபாசிட் இருக்குல்ல மீனா, அந்த பணம் தான் இது அப்படின்னு அவரு ஒளறி கொட்டிக்கிட்டு இருக்க மீனா குறுகுறுன்னு சந்தேகமாவே பார்த்துட்டு இருக்காங்க. ஏய், என்ன என்ன சந்தேகமாவே பார்த்துட்டு இருக்கிற? நெசமாலுமே வீடு வாங்கறதுக்கு யூஸ் ஆகுமேனு தான் இந்த பணத்தெல்லாம் போட்டு வச்சிருந்தேன் மீனா. ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருந்தேனா, திடீர்னு அப்பா திட்டினது, சண்டை போட்டதெல்லாம் ஞாபகம் வந்துருச்சு. அதான் கோவத்துல ஆர்டியை உடைச்சி பணத்தெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு பணத்தை பின்னாடி மறைச்சிக்கிட்டு சொல்றாரு செந்தில். மீனா அப்படியே நின்றுட்டு இருக்க. ஏய், என்ன நான் சொன்னதை நீ நம்பலையான்னு கேட்குறாரு செந்தில். உங்ககிட்ட பேலன்ஸ் இருக்கிற பணம், இந்த பணம் எல்லாத்தையும் சேர்த்தா ஒரு 10 லட்சம் ரூபாய் வந்துருமா அப்படின்னு மீனா கேட்க, வந்திருந்தா மீனா, 10 லட்சம் ரூபாய் வந்துருங்கிறாரு அவரு. அப்ப முதல் வேலையா நாளை காலையில மாமா கிட்ட போய் இதை கொடுத்துடலாம் அப்படின்னு மீனா சொல்ல, ஏய், நாளைக்கே கொடுக்கணுமா? ஏன் இம்புட்டு அவசரம்னு அதிர்ச்சியில கத்துறாரு செந்தில். ஆமா, அவருக்கு கொடுக்கறதுக்காக தானே ஆர்டியை க்ளோஸ் பண்ணி எடுத்தேன்னு சொன்னீங்க அப்படின்னு மீனா கரெக்டா பாயிண்ட பிடிச்சிட. ஆமா எடுத்தேன் தான், ஆனா அதுக்காகலாம் உடனே எல்லாம் கொண்டு போய் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லையே மீனா அப்படிங்கிறாரு செந்தில். மாமா மனசு மாறுவாரு, நீங்களே வச்சுக்கலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களோ அப்படின்னு மீனா கேட்க, அப்படி நான் சொல்லல அப்படின்னு தடுமாறுறாரு செந்தில். உங்க கை இருக்கே, அது ஒரு ஓட்ட கை. இந்த பணமும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, எல்லாத்தையும் எடுத்து தூம்னு செலவு பண்ணிடுவீங்க. நாளைக்கு ஆபீஸ் போறதுக்கு முன்னாடி முதல் வேலையா மாமாவை நேர்ல போய் பார்த்து இந்த பணத்தை கொடுத்துடணுங்கிறாங்க மீனா. ஏய் அப்படின்னு அவர் அதிர்ச்சியோட பார்க்க, இப்ப இதையே பார்த்து நோண்டிக்கிட்டு இருக்காம பணத்தை போய் வச்சுட்டு சர்க்கரையை வாங்கிட்டு வர்ற வழிய பாருங்க அப்படின்னு மீனா திரும்பி போக, ஏய் அப்படின்னு பதறாரு செந்தில். புது வெள்ளம் வந்து பழைய வெள்ளத்தையும் அடிச்சுக்கிட்டு போச்சுன்ற மாதிரி இப்ப இந்த பணத்தை கண்ணில காட்ட எல்லா பணத்தையும் மொத்தமா கொடுத்துடலான்னு சொல்லிட்டு போறாங்க மீனா. ஐயோ, எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம், என்னென்ன கோட்டையெல்லாம் கட்டி வச்சிருந்தேன், சர்வ சாதாரணமா சரிச்சுட்டு போறாளே அப்படின்னு நொந்து நூடுல்ஸ் ஆகி பார்த்துட்டு இருக்காரு செந்தில். வீட்டுல கோமதி உட்கார்ந்து பரிமாறிட்டு இருக்க. அவங்க அம்மாவும் அரிசியும் சாப்பிடுறாங்க. கோமதி சாப்பாடு எடுத்து வைக்க போக, போதுங்கிறாங்க அவங்க அம்மா. ஐயோ அப்படின்னு கோமதி எதுக்கோ சலிச்சிட்டு உட்கார்ந்துருக்க. நல்லா இருக்குல்ல அப்படின்னு ரசிச்சு சாப்பிடுறாங்க அரிசி. அப்படின்னு பாட்டி சாப்பிட்டுட்டு இருக்க. கதிர் வர்றாரு. அவரு ஒரு சேரை இழுத்து போட்டு உட்கார. ஏன்பா ராஜி எங்கப்பான்னு கேக்குறாங்க பாட்டி. ஏம்மா, உனக்கு சத்தம் கேட்கலையா? உன் பேத்தி தான் கிச்சன்ல எதையோ டமால் டுமேல்னு உடைச்சிக்கிட்டு இருக்கிறா அப்படின்றாங்க கோமதி. ஓ, இதுதான் அவங்க சலிப்புக்கு காரணமா? கிச்சன்ல உடைக்கிறாளா ஏன்னு கேக்குறாரு கதிர். தெரியலடா அப்படிங்கிற கோமதி கதிருக்கு தட்டு வச்சு, இந்த அந்த சட்னியை வைக்கிறேன் சாப்பிடு அப்படின்னு ஊத்துறாங்க ஒரு பிளேட்ல. அப்போ ராஜி ஒரு பிளேட்ல 2 பவுல வச்சுட்டு வர்றாங்க. அங்க என்னது அப்படின்னு கோமதி எட்டி பாக்குறாங்க. பாட்டியும் பயங்கர ஆர்வமா எட்டி பாக்க, என்னது அது, அன்னி மட்டும் ஸ்பெஷலா ஏதோ கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு அரிசியும் எட்டி பாக்குறாங்க. கதிரும் சத்தம் இல்லாம லைட்டா அப்படியே ஒரு பார்வையை ஓட்டுறாரு. அந்த பிளேட்ல ஒரு 3 பவுல் இருக்கு. அதுல ஒரு பவுல்ல கேரட்டையும் வெள்ளரிக்காயும் ரவுண்டா ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இன்னொரு பவுல்ல கீரை பொரியல் பண்ணி வச்சிருக்காங்க. இன்னொரு பவுல்ல வேக வச்ச எக்ல யோக்க ரிமூவ் பண்ணிட்டு ஒயிட் மட்டும் வச்சிருக்காங்க. அதை வச்சுக்கிட்டு உட்கார்றாங்க ராஜி. அப்படின்னு பாக்குறாரு கதிர். கோமதி பிளேட்டை இப்ப நல்லா பார்த்துட்டு, 1/2 மணி நேரம் கிச்சன்ல உருட்டுனது இந்த முட்டையை அவிக்கதானா அப்படின்னு கேக்குறாங்க கோமதி. அத்தை, முட்டை மட்டுமா இருக்கு பாருங்க, கூடவே சாலடு பொரியல்னு எல்லாமே இருக்கு அப்படின்னு ராஜி கேக்குறாங்க. ஏண்டி, ஒன்னத்துல கேரட்டு வெள்ளரிக்கான்னு நறுக்கி வச்சிருக்க, பொரியல் நான் மத்தியானம் பண்ணது அப்படின்னு கோமதி சொல்ல, அத்தை பிளேட்டை பாருங்க, எம்புட்டு ஏஸ்தட்டிக்கா இருக்கு அப்படின்றாங்க ராஜி. ஏஸ்தட்டிக்கா அப்படின்னு கதிர் விளக்குன குடிச்ச மாதிரி முகத்தை வச்சுக்க, என்னது எப்படி இருக்குன்னு பார்க்க சொல்ற அப்படின்னு கோமதி முகத்தை சுருக்கிட்டு கேக்குறாங்க. ஏஸ்தட்டிக்கா, அழகா அப்படின்னு ராஜி சொல்ல, ஐயோ இதுல என்ன அழகா கண்டாலும் இவ என்னை வேற பார்க்க சொல்றான்னு சலிச்சுக்கிறாங்க கோமதி. அரிசி பிளேட்டை ஒரு பார்வை பார்த்துட்டு, அழகாத்தான் இருக்கு, ஆனா இத சாப்பிட பத்துமா அண்ணின்னு கேக்குறாங்க அரிசி. நைட்டு உங்களுக்கு பசிக்காதா அப்படின்னு அரிசி கேட்க, ஆரம்பத்துல பசிக்க தான் செய்யும், போக போக பழகிக்க வேண்டியதுதான் அப்படின்னு ராஜு சொல்ல, நடத்துங்கன்னு அரிசி பாக்குறாங்க. என்னம்மா நீ ஏதோ பத்திய சாப்பாடு சாப்பிடுற மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற, எங்களை மாதிரி இட்லி சட்னி தோசைன்னு சாப்பிடலாம்ல அப்படின்றாங்க பாட்டி. ஐயோ, நான்லாம் இனிமே ஃபுல்லா டயட் ஃபுட்டு தான்ப்பா சாப்பிட போறேன் அப்படின்னு ராஜு சொல்ல, பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு டீசிங் பார்வையோட பாக்குறாரு கதிரு. அது என்ன பேரு அது அப்படின்னு பாட்டி கேட்க, ஐயோ அம்மாச்சி, இந்தா இவ சாப்பிடுறால, இதுதான் டயட் ஃபுட்டு, அரிசியில செஞ்சதெல்லாம் அறவே சேர்த்துக்க மாட்டாங்க அப்படின்னு கதிர் சொல்ல அதிர்ச்சி ஆகுற பாட்டி. அப்ப மத்தியானம் சோறு திங்க மாட்டியா
அப்படின்னு கேட்க, ஆஹா சாப்பிட மாட்டேன்றாங்க ராஜி. இதுக்கு நீ பேசாம சாப்பிடாமலே இருக்கலாம். எதுக்குமா இந்த திடீர் முடிவு எடுத்திருக்க அப்படின்னு பாட்டி கேட்க, கதிர ஒரு பார்வை பார்த்துட்டு, அதுவா அப்பத்தா ஒருத்தன் என்ன அந்த பேச்சு பேசினான் அப்படின்னு ராஜி சொல்லிட்டு ஒரு வெள்ளரிக்காய் துண்டை எடுத்து கடிக்க ஆரம்பிக்க, ஐயோ ஏண்டி என்னைய கோத்து விடுறேங்கிற மாதிரி பாக்குறாரு கதிர். எவமா எவன் என்னத்த சொன்னா உன்ன அப்படின்னு பாட்டி கோவமும் குறுகுறுப்புமா கேக்குறாங்க. அது ஒன்றும் இல்லை, இவ எப்பவுமே திங்கிறா, வாயவே கட்ட மாட்டேங்கிறான்னு கூட படிக்கிறவன் எவனாவது சொல்லியிருப்பான் அப்படின்னு கோமதி சொல்ல, ஆ அப்படியா நீ அப்படின்னு அரசி அதிர்ச்சியா பாக்குறாங்க. எட்டு விளக்க மாத்த எவண்டி அவன் ஏன் பேத்திய கிண்டல் பண்ணவன் அப்படின்னு காந்திமதி சண்டைக்கு ரெடி ஆகுறாங்க. இதை பாக்குற ராஜி கதிரை பார்த்து நம்மட்டு சிரிப்பு சிரிக்க, ஐயோ அம்மாச்சி கிண்டல்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்க அம்மாச்சி, ஒரு அக்கறையில சொல்லியிருப்பான் அப்படின்னு கதிர் சொல்ல, என்ன அக்கறை, பொல்லாத அக்கறை, அவனா வடிச்சு கொட்டுறான் என் பேத்திக்கு அப்படின்னு அவங்க சண்டைக்கு ரெடியா இருக்காங்க. விட்டா சொன்னவன் யாருன்னு தெரிஞ்சா கழுத்தை பிடிச்சி தூக்கி தொங்க விட்டுருவாங்க போல இருக்கு. ராஜி சத்தம் இல்லாம கதிரை கோத்து விட்டுட்டு ஜாலியா ரசிச்சு கேரட்டையும் வெள்ளரியும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்படி சொல்லுங்க அப்பத்தா அப்படின்னு கூட சேர்ந்து கும்மி வேற அடிக்கிறாங்க ராஜி. பொம்பளை பிள்ளை சாப்பிட்றதுல எவனாவது கண்ணு வைப்பானா, சும்மா அறிவு கெட்டவன் புத்தி கெட்டவன் அப்படின்னு பாட்டி திட்டு ஐயோன்னு பார்த்துட்டு இருக்காரு கதிரு. இங்க பாருமா, நீ முதல்ல அவனை என் கண்ணுல காமி, அவனை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுறேன் சொல்லிட்டேன் அப்படின்னு பாட்டி கத்திக்கிட்டு இருக்க. ஐயோ மாட்டினா மசாலா தான் போல இருக்கே அப்படின்னு பயத்தோட முகத்தை திருப்பிக்கிறாரு கதிரு. ஆஹா வேண்டாம் அப்பத்தா, நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு ராஜி சொல்ல, ஏய் ராஜி என்ன விளையாட்டு இது, கொஞ்சம் விட்டா இவங்கெல்லாம் என்னை நார் கிழிச்சு தொங்க விட்டுருவாங்க, அதை பார்த்து ரசிக்கிற ஐடியாவா அப்படிங்கிற மாதிரி கதிர் பாக்குறாரு. ஏண்டி லூசாடி நீ, எவனோ ஒருத்தன் என்னமா சொல்லிட்டு போறான், அதுக்காக நீ ஏண்டி யோசிச்சுட்டு இருக்க, நீ எப்பவும் போல சாப்பிட வேண்டியது தானே அப்படின்னு கோமதி சொல்ல, அவன் சொன்னது கரெக்டுன்னு இவளுக்கு தோணி இருக்கலாம் அப்படின்னு கதிர் சொல்ல, திருன்னு முழிக்கிறாங்க அரசி. அது என்ன அன்னைக்கு அண்ணன் சப்போர்ட் பண்ணாம எவனோ ஒருத்தனுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு அரசி கொஞ்சம் கோவமா பார்க்க, நீ என்னடாங்கிற மாதிரி கோமதி பாக்குறாங்க. அதனால இவ இப்படி சாப்பிடலாம் இருக்கலாம்ல அப்படின்னு கதிர் கேட்க, அப்படியா அப்படின்னு கேக்குறாங்க கோமதி. அப்படியும் சொல்லலாம் அப்படின்னு கதிர் ஒரு பார்வை பார்த்துட்டே சொல்றாங்க ராஜி. அப்புறம் அப்படிங்கிற மாதிரி கோமதி பார்த்துக்கிட்டு இருக்க. அப்புறம் இதெல்லாம் எத்தனை நாளைக்கு என்ன பாப்போம் அப்படின்னு கதிர் சொல்ல, இனிமே ஆயுசுக்கும் இப்படிதான், ஆரோக்கியத்துக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு ராஜி சொல்லிட்டு ஒரு வெள்ளரிக்காய் எடுத்து கடிக்க, ஏய் தேவையில்லாத வேலைடி இதுங்கிறாங்க கோமதி. இல்ல என் ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் டைட் ஆகுது, நீங்க போடுற சாப்பாடு அப்புறம் மாமா வாங்கிட்டு வர நொறுக்கு தீனின்னு நானும் கொஞ்சம் எல்லாம் மீறி தான் போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ராஜி மெதுவா தானும் மாறிதான் ஆகணும், என்னோட தப்பும் இருக்குன்ற மாதிரி இல்ல இறங்கி வர்றாங்க. அப்ப நாளையில இருந்து என்ன சாப்பிடுவ நீ அப்படின்னு கோமதி கேட்க, அதுக்கெல்லாம் ரெசிபி ரெடி பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னு ராஜி சொல்ல, அப்படியா அப்படின்னு ஆன்னு பாக்குறாங்க கோமதி. உடம்ப குறைச்சி ஸ்லிம் ஆகி என்ன கிண்டல் பண்ணவங்க முன்னாடி ஒரு சேஞ்சோட போய் நிக்கல, என் பேரு ராஜேஸ்வரி இல்ல அப்படின்னு படையப்பா நீலாம்பரி ரேஞ்சுக்கு சவால் விடுறாங்க ராஜி. டாடா அப்படின்னு தாவங்கொட்டைக்கு கையை கொடுத்துட்டு பார்த்துட்டு இருக்காங்க கோமதி. ஏண்டி நீ சாப்பிட்றதுக்கு என்னை வேற ஏண்டி கோத்து விடுற அப்படின்னு கொஞ்சம் கோவமும் குறுகுறுப்புமா பார்த்துட்டு இருக்காரு கதிர். என்னோட சோத்துக்கு வேட்டு வச்சுட்டல, நீ வச்சுக்கிறேன் இரு உன்னைய அப்படிங்கிற மாதிரி கதிரைய கடிக்கிறதா நினைச்சு வெள்ளரிக்காய வெடுக்குன்னு கடிச்சிட்டு இருக்காங்க ராஜி. அரசி முகத்தை விளக்கணைய பாக்குற மாதிரி பார்த்துட்டு, இதெல்லாம் டேஸ்டாவே இருக்காதுன்றாங்க, டேஸ்டா பார்த்தா முடியுமா, ஹெல்த் தான் முக்கியம் அப்படின்னு ராஜி சொல்ல, அதெல்லாம் ஓகே, ஒரு தோசை சாப்பிட வேண்டியதானேங்கிறாரு கதிர். வெடுக்குன்னு ஒரு கடிச்சு இழுத்துட்டு, தேவையில்லை அப்படின்னு அவங்க வெள்ளரிக்காய வெறுவெறுன்னு மின்னுட்டு இருக்க, எப்படிலாம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்த புள்ள அவன் என்னத்த பேசினாலும் இப்படி சாப்பாடே இறங்காமல்ல இருக்கு, இத பாருமா ராஜி அப்படின்னு கூப்பிட, அப்பத்தா அப்படிங்கிறாங்க ராஜி. ஒரு நாளைக்கு நீ என்ன உன் பள்ளிக்கூடத்துக்கு கூட்டிக்கிட்டு போ, அவன் காதை நல்லா திருகி உன் கையில கொடுத்து போடுறேன், அவன் கண்ணு ரெண்டையும் நோண்டி போடுறேன் அப்படின்னு பாட்டி பயங்கர வெறியோட சொல்ல, கதிருக்கு அல்ல விட்டுருது. கோமதிய பயந்து போய் அம்மா அப்படின்னு கூப்பிட, பாத்துக்க ஒரு வார்த்தை சொன்னேன்னா உன்னோட நிலைமை என்னன்னு பாத்துக்க அப்படிங்கிற மாதிரி ராஜி நைஸா கதிரை பார்த்து நம்மட்டு சிரிப்பு சிரிச்சுட்டு கேரட் எடுத்து கடிக்கிறாங்க. அதுக்கு என்ன அப்பத்தா, கண்டிப்பா கூட்டிட்டு போறேன் அப்படின்னு கதிரை ஒரு பார்வை பார்த்துக்கிட்டே ராஜி சொல்ல, ஐயோ இவன் இன்னைக்கு என் உயிரை வாங்காம விடமாட்டா போல இருக்கே அப்படின்னு பாக்குற கதிரு, இருடி நான் அப்புறமா பாத்துக்கிறேன் மனசுக்குள்ள கருவிக்கிட்டு இருக்காரு. ஏய் நாங்கெல்லாம் அந்த காலத்துல எப்படி சாப்பிடுவோம் தெரியுமா, நல்லா அள்ளி சாப்பிடுவோம் அப்படின்னு அவங்க கைய காமிக்க, கண்டிப்பா அரைப்படி அரிசி ஒரே உருண்டையா உள்ளர போகணும் நமக்கே நல்லா தெரியுது. சொல்லுமா நல்லா சொல்லுன்னு கோமதி சொல்ல,
அப்படி வஞ்சனை இல்லாம சாப்பிட்டதுனால தான் இன்னைக்கு கல்லு மாதிரி இருக்கும் அப்படிங்கிற பாட்டி பெருமூச்சு விட்டுட்டு, ஆ இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு அதெல்லாம் எங்க தெரியுது? இங்க பாரு, வெந்ததும் வேகாததுமா தட்டுல கொண்டு வந்து வச்சுக்கிட்டு ஆடு மாடு திங்குற மாதிரி திங்கிறது. ஐயோ ஐயோ அப்படின்னு நெத்தியில பாட்டி அடிச்சுக்க. ஐயோ, ஒண்ணுமே இல்லாத சப்பைங்களை மாடு வைக்க புல்லு சாப்பிடுற மாதிரி சாப்பிடுறோமே அப்படின்னு சலிப்போட சாப்பிட்டுட்டு இருக்காங்க ராஜி. என்ன பேச்சு பேசுன? அனுபவி அனுபவி, சக்கையை சாப்பிடு அப்படின்னு பார்த்துட்டு இருக்காரு கதிர். வேணும்னே கதிரை வெறுப்பேத்தணும்னு ஏதோ லெக் பீஸ் எடுத்து கடிக்கிற மாதிரி வெள்ளரிக்காயை கடிச்சிட்டு இருக்காங்க ராஜி. அடுத்த நாள் பொழுது விடியுது. பாண்டியன் இப்ப மொத்தமா சுதேசி ஆயிட்டாரு. அதாங்க அவரோட ட்ரெஸ் அவரே துவைச்சிட்டு இருக்காரு. அவரு பின்கட்டில் நின்று சுறுசுறுப்பா சோப்பு போட இடுப்பு வலி இடம் கொடுக்க மாட்டேங்குது. ஐயோ அப்படின்னு கொஞ்சம் முதுக பிடிச்சி நிமித்திக்கிறவரு கொஞ்ச அளவுக்கு பின்னாடி வளைஞ்சி ஐயோ அப்படின்னு சலிச்சுக்கிட்டே முன்னாடி வந்து ஷர்ட் எடுத்து பாக்குறாரு. காலர்ல கருகருன்னு இருக்கு. என்ன துவைச்சாலும் அழுக்க போய் தொலைய மாட்டேங்குதே. பேசாம வெள்ளை சட்டையை விட்டுட்டு கலர் சட்டைக்கு மாறிடலாம் போல. எதுக்கும் இன்னும் கொஞ்சம் சோப்பு போட்டு பாப்போம் அப்படின்னு புலம்பிக்கிட்டே துணியை தூக்கி எரிச்சலா போட்டுட்டு சோப்பை கையில எடுக்கிறாரு. அவரு தேய்ச்சி தேய்ச்சி சோப்பே தீந்து போயிருது. கையில பாக்குறவர் என்னடா சோப்பு தீந்து போச்சு. அந்த காலத்துல எல்லாம் ஒரு துண்டு சோப்பு வாங்கினா ஒரு மாசத்துக்கு துவைக்கலாம். இப்ப வர்றதெல்லாம் ஒரு வாரத்துக்கு கூட வரமாட்டேங்குது அப்படின்னு புலம்புறாரு பாண்டியன். பாண்டியன், ஒரு மளிகை கடை வச்சிருக்க நீங்களே இப்படி சொல்லக்கூடாது. ஒரு துண்டு சோப்பு ஒரு மாசத்துக்கு வந்தா அப்ப கஸ்டமர் எத்தனை நாளைக்கு ஒரு தடவை உங்க கடைக்கு வருவார்னு நீங்களே யோசிச்சுக்க வேண்டியதுதான். என்ன சோப்பு, எதுக்கு வெள்ளை சட்டை போடணும், எதுக்கு இவ்வளவு கஷ்டப்படணும் அப்படின்னு அவரு புலம்பிக்கிட்டு கோவத்தோட துணிய குத்து குத்துன்னு குத்திட்டு இருக்காரு கல்லுல. இங்க கோமதி ஜாலியா கிச்சன்ல நின்னு தேங்காய தோல் சீவி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஐயோ அப்பா, என்னடா இது அப்படின்னு 4 தடவை முதுக நிமித்தி நிமித்தி பாக்குறவரு என்னதான் துவைச்சாலும் அழுக்கவும் போக மாட்டேங்குது, வெளியாவும் ஆக மாட்டேங்குது அப்படின்னு புலம்புன்னு புலம்புறவரு ஏய் அரசி அப்படின்னு கூப்பிடுறாரு. அப்பதான் கோமதிக்கு சத்தம் கேட்டு தோல் சீவிட்டு இருக்கவங்க அப்படியே நிறுத்திட்டு எட்டி பாக்குறாங்க. அரசி அப்படிங்கிறவரு 4 தடவை பெருமூச்சு எடுத்துக்கிட்டு அரசி அப்படின்னு மறுபடியும் கூப்பிடுறாரு. கோமதி கேட்டுக்கிட்டே அங்கேயே நிக்கிறாங்க. ஏன்பா அரசி, அரசி, ஏன்பா அரசி, சோப்பு தீர்ந்து போச்சு, துவைக்கிற சோப்பு இருந்தா எடுத்துட்டு வா அப்படின்னு பாண்டியன் கூப்பிட்டு இருக்க கேட்டுட்டு கோமதி என்ன பண்ணலான்னு யோசிக்கிறாங்க. என்ன செய்து இந்த புள்ள எம்பட்டு தடவை தான் கூப்பிடுறது அப்படின்னு கடுப்பாகி கையில இருக்க துணியை தூக்கி டொப்புன்னு கல்லுல போடுறாரு பாண்டியன். கத்திக்கிட்டு இருக்கேன், காது கேட்காம உட்கார்ந்துகிட்டு இருக்குதா அப்படின்னு பாண்டியன் புலம்பிக்கிட்டு இருக்க கோமதி ஒரு கவர் எடுக்கிறாங்க. அதுல இருந்து ஒரு சோப் எடுத்து அதோட வெளி கவரை ரிமூவ் பண்ணிட்டு கொண்டு வர்றாங்க. எம்பட்டு கத்துறேன் என்னன்னு கேக்குதா பாரு அந்த புள்ள அப்படின்னு அவரு புலம்பிட்டு இருக்க கோமதி சோப்போட வந்து நிக்கிறவங்க அரசி வீட்டுல இல்ல, அம்மாவோட கோவிலுக்கு போயிருக்கா அப்படின்னு சொல்ல பாண்டியன் சத்தம் கேட்டு திரும்பி ஓர பார்வையா கோமதியை பாக்குறாரு. மறுபடியும் அவரு முகத்தை திருப்பிக்க நீங்க நகருங்க நான் துவைக்கிறேன்றாங்க கோமதி. பாண்டியன் எதுவும் சொல்லாம பக்கெட்ல இருக்க தண்ணியை தூக்கி கல்லு மேல வைக்கிறாரு. அடுத்து துவைச்ச துணியை எடுத்து வைக்கிறாரு. நீங்க நகருங்க துவைக்கிறேன்னு சொல்றேன் இல்லங்கிறாங்க கோமதி. இப்பதான் புதுசா வீரம் வந்த மாதிரி யாரும் எனக்கு எந்த உதவியும் செய்ய வேண்டாம் அப்படின்னு பாண்டியன் துணியை எடுத்து கும்முன்னு கும்மிட்டு இருக்காரு. துண்டை கழுத்தை சுத்தி போட்டுட்டு எங்களுக்கு துவைக்க தெரியாத, பல வேலைகளை பழகினவன் நானு, எனக்கு துவைக்க தெரியாதா அப்படின்னு பயங்கரமா வீரத்தை காட்டிட்டு இருக்காரு துணிக்கிட்ட. கோமதி இப்படி துவைச்சா துணி எதுக்காகிறதுன்னு அதிர்ச்சியோட பாத்துட்டு இருக்காங்க. அவ்வளவுதான்டா மகனே, உன்னோட வெள்ளை சட்டை வேலையில போட்டு எடுத்த சட்டை மாதிரி ஆக போகுது பாரு அப்படின்னு அவங்க பாத்துக்கிட்டே இருக்காங்க. இதுக்கு யார் உதவி நமக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே பொட்டுன்னு புளிஞ்சு கீழே போடுறாரு அவரு. ஏங்க சோப்பு போடாம இப்படி அலசிக்கிட்டு இருக்கீங்க, வெள்ளை துணி அழுக்க அசிங்கமா தெரியுங்க அப்படின்னு கோமதி சொல்ல தெரியும் தெரியும் எங்களுக்கு அதெல்லாம் தெரியும் அப்படின்னு அவர் வேணும்னே பட்டுன்னு அடிக்கிறாரு. கோமதி மேல தண்ணி தெளிக்கணும்னு தண்ணி முகத்துல பட கோமதியும் எரிச்சல முகத்தை திருப்புறாங்க. யாரையும் நம்பி நான்லாம் இல்ல அப்படின்னு அவரு சட்டையை தூக்கி தண்ணிக்குள்ள முக்கிட்டு இருக்க ஐயோ என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு கோமதி நெத்தில அடிச்சுக்கிட்டு நிக்கிறாங்க. கோமதி அங்க நிக்க பாண்டியனுக்கு வெறி ஏறிக்கிட்டே இருக்கு. நல்லா துவைச்சிருக்கிறடா பாண்டியா அப்படின்றவரு கையில துணி எடுத்து தண்ணிய கோமதி மேல உதறிக்கிட்டு நல்லா துவைப்போனாங்க, அலசவும் தெரியும், வந்துட்டா கோளாறு சொல்றதுக்கு அப்படின்னு அந்த பக்கம் நினைச்சு வச்ச துணியை இந்த பக்கம் பக்கெட்ல எடுத்து முக்கி போட்டுட்டு இருக்காரு. அப்புறம் ஒரே பக்கெட் தண்ணியில மொத்த சட்டையும் அலசுறவரு தண்ணியை தூக்கி கீழே வச்சுட்டு அலசின துணியெல்லாம் பக்கெட்ல போட்டு எடுத்துட்டு போறாரு. கோமதி இடிக்கிற மாதிரி அவரு போக ஐயோ என்ன இதுன்னு கோமதி பாத்துட்டு இருக்க, துவைக்கிறது என்ன பெரிய விஷயமா, இதோ முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவரு கொடிக்கயத்துல காய வைக்கிறாரு. பாக்குற கோமதி ஐயோ யோ யோ சோ அப்படின்னு நெத்தில அடிச்சுக்கிறவங்க ஏதோ சொல்ல வர பாண்டியன் ஒரு 2 சட்டை எடுத்து காய வச்சிடுறாரு. அவரு பண்றதெல்லாம் பார்த்து கடுப்பார கோமதி நமக்கு என்ன வந்தது அப்படின்னு பேசாம நின்னுக்க பாண்டியன் அடுத்து வேஷ்டிய காய வைக்கிறாரு. இடுப்பு வலி அவரை குனிய விடல, இருந்தாலும் கஷ்டப்பட்டு வீம்பா குனிஞ்சு எடுத்துக்கிட்டு ஆத்தாடி அப்படின்னு காய வச்சிட்டு இருக்க. ஐய
அப்படின்னு குப்பையை பாக்குற மாதிரி கோமதி ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு வழியா காய போட்டுட்டு அப்பாடி அப்படின்னு கழுத்துல இருக்க துண்டு எடுத்து நெத்தில இருக்க வியர்வைய ஒத்தி எடுத்துட்டு இருக்காரு பாண்டியன். அப்படியே கொஞ்சம் நிமிர்ந்து நின்று கோமதியை முறைக்க, பெரிய சாதனை பண்ணிட்டீங்க, எப்படி இருக்குன்னு லட்சணம்னு எனக்கு தானே தெரியும் அப்படின்ற மாதிரி கோமதி பாக்குறாங்க. போடி, என்னமோ உலகத்திலேயே இவ ஒருத்திக்கு தான் எல்லா வேலையும் தெரியும், குடும்பத்தையும் இவ தலையில தான் தாங்குறான்ற மாதிரி ஆடுறா அப்படின்னு ஒரு பார்வையை வீசிட்டு போறாரு பாண்டியன். ஷோ அப்படின்னு கொடிக்கைத்துக்கிட்ட வர்ற கோமதி ஒரு சட்டையை எடுத்து பார்த்துட்டு, சே எவ்வளவு அழுக்கும் போகல ஒன்றும் போகல சே அப்படின்னு சொல்லிக்கிட்டு கிளிப்பை கழட்டிட்டு துணியை சுருட்டி பக்கெட்ல போட போறவங்க அப்படியே எதையோ நினைச்சுக்கிட்டு அப்படியே நிறுத்திக்கிறாங்க. அநேகமா கீழே இருக்க சேறு தண்ணியில முக்கி எடுத்து காய போடுவாங்களா இருக்கும். பாண்டியன் பாவம் தானாலும் ஓவர் பில்டப் கொடுத்துட்டு இருக்காரு, அவருக்கு தேவைதான்னு நமக்கு தோணுது. பார்க்கலாம் கோமதி அடுத்து என்ன பண்ண போறாங்கன்னு வர்ற எபிசோட்ல பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஹாவ் அ ஹாப்பி வீக்கெண்ட். தேங்க்யூ. மண்டே பார்க்கலாம்.